இல்லை அப்படியேதான் நீ பாட்டு 2500 மைனஸ் பண்ணிட்டிய, யார் தருவா? 10,500 லோனுக்கு 8,000 கொடுத்துட்டா மீதி 2,500 யார் தருவா? பேங்க் மேனேஜர் எங்கள் சொந்தக்காரா? இல்லை கேட்குறேன், அக்கௌண்ட்டில் இருந்தால் எப்படி வரும்? நீ எனக்கு கொடுத்தாதான் வரும், அக்கௌண்ட்டில் எப்படி குட்டி போடுமா? நான் கேட்குறேன். இதெல்லாம் பேசும்போது கடுப்பாருங்கள, நான் லைவ் போட்டு பேசும்போது ஒரு லாஜிக்கலாக யோசனை பண்ணி பார்க்கணும். 4 செவத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும் சொல்லுப்பா. என்கிட்ட இருந்து தான் காலையில் எடுத்து கொடுத்தேன் நான். நீ கொடுத்த காசு தான், அதான் அழகாக வச்சிருந்தேன், பீரோல எடுத்து கொடுத்துட்டேன்ல. அப்புறம் பேங்க்ல எப்படி வரும்? அக்கௌண்ட்ல இருந்தா எதனா கட்டுது, நான் தரேன். எப்படி கட்ட முடியும்? அப்புறம் அது யோசிக்கணும்ல. அப்புறம் ஏன் அந்த சூழ்நிலைக்கு மட்டும் யோசிக்க மாட்டேங்கிறேன்ற நான். என்ன 5 மாசத்துக்கு? அப்ப 5 மாசத்துக்கு நானும் போறேன். எனக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன நினைக்கிறனா, அவங்க வீட்டில் தானே நம்ம வச்சுருக்கோம், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, வீட்டில் இருக்காங்க, நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க, அப்படிலாம் இருக்காங்க, வெளியில் ஸ்கூலுக்கு கூட அனுப்புறதில்ல, நம்ம பொத்தி பொத்தி பார்த்துக்குறோம் நீ நினைக்கிற. ஆனால் என்ன மாதிரி ஒரு வாரம் நீ இரு. புரியுதா? என்ன மாற்றிப்ப? முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. என்ன மாதிரி நீ ஒரு வாரம் இரு, இதே மாதிரியே நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரியே. அப்போ உனக்கு அப்போ தான் அது உணர முடியும். அது வரையும் நான் என்ன சொன்னாலும் உனக்கு அதை ஃபீல் பண்ண வராது. புரியுதா? 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். உன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம்? நீ லீவ் போட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருந்திருக்க. 10 தடவை டீ கடைக்கு போவ, 10 தடவை ரவுண்ட் அடிப்பேன். ஆனால் லீவுன்னு தான் பேர், ஆனால் வீட்லேயே இருக்க மாட்டேன். அப்போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் அந்த மாதிரி இருந்த ஆளும் கிடையாது. ஆனால் இங்கே நான் எப்படி இருக்கேன்? ஒரு கூட்டுக்குள்ளே போட்ட கிளி மாதிரி. என்னை யாரும் அடைக்கலை, அதையும் நான் சொல்கிறேன். எனக்கான சுதந்திரம் இருக்குது. ஆனால் நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம தேவையில்லாத வெளில போய் அது எதுனா வாங்குவோம், நமக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும், அதுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுவோம். இதையெல்லாம் நம்ம பண்ண வேண்டாமேன்றதுக்காக தான் நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு ஒன்றும் கை கால் தெரியாமல் இல்லை, வண்டி எடுத்து ஓட்டவும் தெரியும், பஸ் ஏறி எங்கே வேணால் போக தெரியும், உலகமே சுற்றினால்தான் தான் நான். ஆனால் இப்போ நான் எங்கேயுமே போகாமல் இருக்கேன்னா, இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதை வீடியோவில் கேட்குறவங்களும் சரி, பெண்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க தெரியாத மாதிரியும் இல்லை நான் எங்கேயும் போகல அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, அந்த புரிதல் இருக்கிறதுக்காகவும் அந்த ஃபேமிலியே நம்ம கஷ்டம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படியாவது அது அட்ஜஸ்டபிளாக கொண்டு போகணுன்றதுக்காக தான் நான் இப்போ சும்மா இருந்தாலும். ஆனால் அது எவ்வளோ விஷயம் இருக்குது. இதுக்கு எங்கன்னா போனால் இப்போ எல்லாருமே சொல்கிறோம், எல்லா பெண்களுமே வீட்டில் செய்கிற வேலைக்கு யார் சம்பளம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அவங்க அப்படி நினைக்கவும் இல்லை. சம்பளத்துக்கு இருக்கிற மாதிரி நினச்சாங்கன்னா ஒரு குடும்பம் கூட நடக்காது இந்த தமிழ்நாட்டில். தான் புருஷன் தான் பிள்ளைங்கன்னு நினச்சி தான் அவங்க எதுனாலும் செய்கிறாங்களே. அதே மாதிரி தான் கணவரும், நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைங்க அப்படின்னு நினச்சதுனால்தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. ஆனால் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிலாம் இருக்கும்போது இதுலேயும் நமக்கு தேவைக்கு அவங்கள ஏதாவது ஜுவல்ஸ் வச்சு கூட, அதை வச்சு கொடு, இதை வச்சு கொடுன்னு கேட்கும்போது ஒரு பொம்பளை எப்போவுமே என்ன நினைப்பான்னா, சம்பாதிக்கிறது ஆணாக இருந்தாலும் அதை பிடிச்சி வச்சு ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ணி, நான் நம்பி வந்தவங்க கூட நான் ரொம்ப சூப்பராக வாழறேன், என்னை எந்த குறையும் இல்லாமல் என் புருஷன் வச்சுருக்கான் அப்படின்னு வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுவா. அது லவ் மேரேஜாக வந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக வந்தாலும் சரி. புரியுதா? அதுதான் உனக்கும் பெருமை. இது நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் நினைக்கும். என்ன நினைக்கும் எப்படின்னா, நம்ம நம்பி வந்தவங்களும் நம்மளை கட்டி கொடுத்த இடத்துல நல்லபடியாக பொழைச்சி காட்டணும், நம்மளும் வீடு வாசல்லாம் கட்டி நம்ம ஆசையை நல்லா வாழ்ந்து 4 பேர் முன்னாடி கம்பீரமாக வாழணும்னு நினைப்பா. அப்படி இருக்கும்போது அவள் எந்த ஒரு காசையும் எந்த ஒரு இதுவும் வீண் செலவு பண்ண மாட்டாங்க. நான் இதுவரை எதனா பர்ச்சேஸ் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கியா? வாரம் எதனா எனக்கு கொரியர் வந்துட்டுருக்கா? இது நிறைய யூடியூப் சேனல்லே போடுவாங்க.